Friends, today we are going to see about the continuation part of the lesson microprocessor. Okay, computer organization microprocessor topic தான படிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு லாஸ்ட் கிளாஸில் வரைக்கும் என்ன படிச்சோம், மைக்ரோப்ராசஸ்னால் என்ன, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இன்டர் கனெக்டட் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ எப்படி வந்து என்னோடய டேட்டாஸ் வந்து சிஸ்டம் எடுத்துக்குது, அது எப்படி எனக்கு கேரி பண்ணி மெமரிலேருந்து எடுத்து எனக்கு அவுட்புட் கொடுக்குது, இதெல்லாம் தான் நம்ம இன்டர் கனெக்டட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு மைக்ரோ ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது. மைக்ரோ ப்ராசஸில் 3 டைப் இருக்குது: ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா மைக்ரோ ப்ராசஸரோட டைப். ஓகே, அந்த மாதிரி அந்த யூனிட்ஸ் எல்லாமே மைக்ரோ ப்ராசஸில் இருக்குது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் படித்தோம். அதில் கிளாக் பல்ஸ், அதாவது சிலிக்கான் சிப் தான் சொல்கிறோம் இல்லையா. மைக்ரோ ப்ராசஸ் அப்படின்னு சிலிக்கான் சிப்பு. ஸோ இதில் கிளாக் ஸ்பீட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது, வேர்ட் சைஸு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். வாட் ஆர் த டேட்டா கனெக்ஷன்ஸ் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி. மெமரிக்கும் சிபியூக்கும் எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம என்னது எம்டிஆர் அண்ட் எம்ஏஆர்னு படித்தோம். எம்டிஆர் மீன்ஸ் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் அண்ட் எம்ஏஆர்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர்ஸ். எதை வந்து ஹோல்ட் பண்ணிக்குது, டேட்டாஸ் வந்து யார் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி வந்து நமக்கு ப்ராசஸ் நடத்து எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ், என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப்ஸ் இருக்குது. வித் ஆஃப் த டேட்டா கேன் பி ப்ராசஸ்ட், த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ வித் ஆஃப் த டேட்டா கேன் பி ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் வித் ஆஃப் த டேட்டா கேன் பி ப்ராசஸ்டு டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித். ஸோ நான் கொடுக்குற என்ன டேட்டா கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ ப்ராசஸ் கேன் ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். The microprocessor can classified follow 8-bit, 16-bit, 32-bit and 64-bit microprocessor. ஸோ நான் கொடுக்குற வேர்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். எந்த மாதிரி 8-bit, 16-bit, 32-bit, 64-bit. இது ஒரு ஒன் ஆஃப் த 2 மார்க். Second one is a classification of microprocessor based on instruction set. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா என்னப்பா, நான் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கிறதா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதானே நம்ம 2 மார்க்கில் சொல்லியிருந்தேன், படித்தோம் இல்லையா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சிஸ்டம் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குற கண்டிஷன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான மைக்ரோ ப்ராசஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, த சைஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன்ஸ் வைல் கேட்டகரைசிங் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். நம்ம கொடுக்குற சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய மைக்ரோ ப்ராசஸர் வந்து கேட்டகரைஸ் ஆகிட்டு ஒர்க் ஆகுது. There are 2 ways of microprocessors based on their instruction set. என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் இருக்குது? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த 2 ஒன் வேர்ட்லேயே கேட்பாங்க. ரிஸ்க்கு சிஸ்க்குன்னு கேட்பாங்க. இதில் வந்து 2 மார்க்கும் வரும். இந்த லெசன்ஸில் 2 மார்க் நிறைய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரும். என்ன மேடம் நீங்கள் படிக்கிறது எல்லாமே 2 மார்க் 3 மார்க் சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படிம்பீங்க. பட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இது ஒரு கொஷின்ஸ் இல்லைன்னா இன்னொரு கொஷின்ஸ் வரும். ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே வர கொஷின்ஸ் தான். ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். இது ஒரு ஒன் வேர்டு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு இந்த லெசன்ஸ்லேருந்து இது கண்டிப்பாக வரும். ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், ரிஸ்க்கு சிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ரிஸ்க் அப்படின்னா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நேம்லேயே வருது இல்லையா, ரெடியூஸ்டு அண்ட் காம்ப்ளெக்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டிவான ப்ராசஸ் நடந்தது சிஸ்க்கு. ஒரு ஸ்மாலஸ்ட் காம்ப்ளிகேஷன் இருக்கிறத ரிஸ்க் எடுத்துக்கும். ஓகேவா. ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட். எக்ஸாம்பிள் ஆஃப் ரிஸ்க் ப்ராசஸஸ் ஆர் பென்டிஎம் 4, இன்டெல் P6, AMD K6 அண்ட் K7. ஸோ அதை படிச்சுக்குவோம். எக்ஸாம்பிள் தான் கொஷின்னு. அந்த கொஷின் கேட்கும்போது பென்டிஎம் 2 3 அப்படின்னு டக்குனு அங்கே ஞாபகம் வராது. ரெண்டும் படித்த மாதிரி இருக்கும். அதனால் சிஸ்க்குக்கு எது ரிஸ்க்குக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக படிங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ரிஸ்க் ப்ராசஸஸ் ஆர் இன்டெல் 386 அண்டு 486, 386 அண்டு 486. இது வந்து இன்டெல் ஃபார் சிஸ்க்கு. பென்டிஎம் தனியாக பென்டிஎம் 2 and 3 இது வந்து சிஸ்க்கு. அதில் பாருங்கள் வெறுமனே பென்டிஎம் 4 மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் மோட்டரோலா 68,000. ஓகேவா. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் ரிஸ்க் ப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கும்போது 2 இருக்குது. டிபெண்டிங் ஆன் த ப்ராசஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்.
ஓகேவா? ஸோ மெமரி டிவைஸ் மேஜர் டாபிக் மெமரி டிவைஸ். ஏன்னா மெமரி தானே ரிஜிஸ்டரோட ஒர்க்கு. ஸோ மேஜர் டாபிக் மெமரி இஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பிரெயின். மெமரி அப்படின்னால நமக்கு தெரியும் ஞாபகம் வச்சுக்கிறது தான். எவ்வளோவெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இப்போது ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் அது எதாவது என்னால் முடியல, எனக்கு நான் இவ்வளோ தான் கெப்பாசிட்டின்னு சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம என்ன ஆகும், அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹியூமன் பிரெயினால் பண்ண முடியுமா? அது மாதிரி பண்ண முடியாது இல்லையா? நம்ம இப்போ ரொம்ப லேசி ஆகிட்டோம். எதாக இருந்தாலும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் நம்பர் கூட நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். எதாக இருந்தாலும் உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு சிஸ்டம் மொபைல் எடுத்து தான் பார்க்கணும், யார் நம்பரும் ஞாபகம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரெயின் மாதிரி தான் மெமரி. பட் நம்ம ஹியூமன் நம்ம உருவாக்குறது நம்ம சிஸ்டம். பட் நம்ம சோம்பேறி ஆகிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம சிஸ்டம் தலையில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் மெமரி இஸ் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் த கம்ப்யூட்டர் வேர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்டு. தேர் ஆர் 2 types ஆஃப் அக்சஸிங் மெத்தட்ஸ் டு அக்சஸ் த மெமரி. என்ன விதமான மெத்தட்ஸ்னால் ரீட் அண்ட் ரைட் மெத்தட்ஸ் வந்து நான் ஒரு மெமரியை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. There are sequentially access and random access. Sequential 1 by 1 and random access. In sequential access, the memory is accessed in the orderly manner from starting to end. But the random access, any byte of memory can be accessed directly without navigating through previous bytes. Different memories devices are arranged according to the capacity, speed and cost as shown in figure. ஸோ மெமரி அப்படிங்கிறது என்னென்னா ஹியூமன் பிரெயின் சொல்லிட்டாங்க. இதில் மோர் தென் ஒன் இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபீட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு 2 types ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அது என்ன, ரீட் அண்ட் ரைட் மெத்தடு. இந்த மாதிரி எடுக்கும்போது நான் சீக்வென்ஷியல் ஒன்றும் ரேண்டமாகவும் அக்சஸ் பண்ணிக்கிறேன் என் மெமரியை. சீக்வென்ஷியல் அப்படின்னா 1 by 1 எடுக்கிறது சீக்வென்ஷியல். ரேண்டம் அப்படின்னா எனக்கு இது தான் வேணும் அதுதான் வேணும்னு ஃபெச் பண்ணுறேன், இண்டிவிஜுவலாக ஃபெச் பண்ணுறேன். ஸோ இது வந்து மற்ற ஒரு ப்ரீவியஸ் ப்ராசஸ் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நான் என்ன கேட்குறேனோ அதை மட்டும் கொடுக்குறது தான் ரேண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னா மெமரி ஹையரார்கி எப்படி எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னா அதை பாருங்கள், அந்த டயக்ராமை. கேட்சி மெமரி, மெயின் மெமரி, ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? ஸோ அந்த ஆரோ மார்க் பாருங்கள், ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்டர் அக்சஸ் டைம் அண்ட் ஹை காஸ்ட். அதே பாருங்கள் லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோ அக்சஸ் டைம் அண்டு லோயர் காஸ்ட். ஸோ கேட்சி மெமரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. இப்போ மெமரியில் எடுத்துக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கேட்சி மெமரிலேருந்து மெமரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் கேட்சிலே இருக்கும். ஸோ ப்ராசஸ் நடக்கும்போது ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், கேட்சிலேருந்து தான் டேட்டாவை எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்சி தான் கொடுக்கும். கேட்சில் இல்லாத மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்சில் இருக்கும். மேபி அந்த கேட்சில் இல்லை அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், என்னோடய மெமரி போய் நம்மளோட மெயின் மெமரியை அக்சஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் அக்சஸ் டைம் அண்ட் ஹை காஸ்ட். இது வந்து லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோயர் அக்சஸ் அண்ட் லோ காஸ்ட். ஹார்ட் டிஸ்கில் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுக்கிறோமா, டிவிடி, அந்த பென் ட்ரைவ் இதெல்லாமே தான் ஹார்ட் டிஸ்க் தானே. இப்போ அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குமா, லார்ஜ் கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா? ஸோ மெயின் மெமரியில் என்ன இருக்கும், அக்சஸ் டைம் வந்து ஸ்லோவாக எடுத்துக்கும். கேட்சி மெமரி வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த டயக்ராம் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ ரேண்டம் அக்சஸ் மெமரி ஃபஸ்ட் என்ன சொல்லுங்கள், ரேண்டம் அக்சஸ் மெமரி. ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னா த மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ ரேண்டம் அக்சஸ் மெயின் மெமரி. நம்ம ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு அனதர் நேம் வச்சு நம்ம கூப்பிடுவோம். திஸ் இஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ ஐசியில் இந்த ரேண்டம் ஆக்சஸ் ரேம் வந்து இருக்கும். நம்ம சிஸ்டம்குள்ளே ரேம் இருக்கும் இல்லையா, ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ரேம் இருக்கும், கேட்சி மெமரிஸ் இருக்கும். இதான் சொல்லியிருக்காங்க. It is the place in the computer where the operating systems, applications, programs and the data in current use of kept temporarily so that can be accessed by the computer's processes.
ஸோ இதெல்லாமே என்னென்னா எல்லா இன்ஃபர்மேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இது என்ன பண்ணிக்கும் இந்த மெமரிஸ் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் கேன் பி ஸ்டோர் இன் த மெமரி இஸ் கால்ட் அ பிட். பிட் அப்படின்னா ஒரு 1 பிட் ஈக்குவல் பிட் அப்படின்னா 0s and 1s தானே இல்லையா? ஸோ ஸ்மாலஸ்ட் மெமரி இருக்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெமரி கேன் அக்சஸ்டு பை த கலெக்ஷன் ஆஃப் 8 bits which is called a byte. 1 bit equal to 8 byte படிச்சிருப்போம் இல்லையா? 1 bit equal to 8 byte நம்ம செகண்ட் லெசன் படிக்கும்போது. ஸோ மெமரி அப்படின்றபோது கலெக்ஷன் ஆஃப் பிட்ஸ் வந்து 8 bits equal to 1 byte. So RAM is a volatile memory, which means that the information stored in it is not permanent. Switch off ஆகிடுச்சு, சிஸ்டம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்னோட மெமரிஸ் எல்லாம் டெம்பரவரி தானே வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்? டெலிட் ஆகிடும். ஸோ இட் இஸ் அ நான் வாலடைல். வாலடைல்னா பெர்மனெண்ட், நான் வாலடைல் இஸ் அ தப்பாக சொல்கிறேன். ரேம் இஸ் அ வாலடைல். வாலடைல்னா என்னது? டெம்பரவரி. நான் வாலடைல்னா பெர்மனெண்ட். ஓகேவா? ஸோ ரேம் இஸ் அ volatile memory. இது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் தான். as soon as the power is turned off, whatever the data is resides in the RAM is lost. It allows both read and write operations. ஸோ ரேம் என்ன பண்ண ரீட் ரைட் ரெண்டுமே ஆப்ரேஷன்ஸையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் வந்து சிஸ்டமில் வந்து பவர் போயிடுச்சுன்னா பேக்கப் எதுவுமே எடுத்து வச்சுக்காமல் அது என்ன ஆகிடும்? டெலிட் ஆகிடும். அதனால தான் நம்மளோட சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா, நீ என்ன சேவ் பண்ணியிருந்தாலும், நீ என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் சேவ் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் என்ன ஆகும்? அந்த ப்ராசஸ் வந்து நீ கொடுத்துருக்கிற பர்டிகுலர் நேமில் போய் சேவ் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் என்ன ஆகும்? அது டெலிட் ஆகிட்டு போயிடும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேம் இருக்குன்னா, டைனமிக் ரேம் அண்டு ஸ்டாட்டிக் ரேம். நேம்லேயே வந்து டைனமிக் டி ரேம் அண்டு எஸ் ரேம். டி டைனமிக் மீன்ஸ் என்னது? சேஞ்சபிள். ஸ்டாட்டிக்னா நாட் சேஞ்சபிள், இட்ஸ் அ பர்மனெண்ட். இதான் சொல்லிக்கலாம். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன் த technology they use to hold the data. So dynamic RAM being a common type needs to be refreshed frequently. உடனே என்ன ஆகும்? டக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக் ரேம்ஸ் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு லெஸ் தென் ஹாஃப் அன். ஏன்னா அது ஸ்டாட்டிக், அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது இல்லையா? அதாவது அழிக்கவே முடியாது. பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது? ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டைனமிக் அப்படிங்கும்போது டக்குன்னு மாற்றினே இருப்போம் இல்லையா? டேட்டாஸ் வந்து எரேஸ் பண்ண என்ன பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இது வந்து உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. which makes it faster. Hence, since static RAM is more expensive than dynamic RAM. ஸோ டைனமிக் காட்டிலும் இந்த ஸ்டாட்டிக் RAM வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட் ஒன்லி மெமரி ரோம். அது வந்து ரேம் பார்த்தோம். இது வந்து ரோம் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த 5 மார்க் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரே கிடையாது. ஃபஸ்ட் லெசனில் சொன்னேன் நான், அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த லெசன் 3rd லெசனில் இந்த ரோம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குமா. இந்த 5 மார்க் இல்லாமல் கொஷின்ஸ் வரவே வராது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு படிங்க. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது. ரொம்ப ஈஸியான 5 மார்க் இது. ஓகேவா? ஸோ நடத்துறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு, ஸோ நடத்தும் போது கவனிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ரீட் ஒன்லி மெமரி refers to a special memory in a computer with a pre-recorded data and manufacturing time which cannot be modified. ஸோ ப்ரீரெக்கார்ட்னது ஏற்கனவே எடுத்து வச்சது. ஸோ இது என்ன பண்ண முடியாது? cannot be modified. இது நீ என்ன பண்ண முடியாது? எதுவுமே அழிச்சிட்டு மாற்ற முடியாது. Read only memory refers to a special memory in a computer with pre-recorded data and manufacturing time which cannot be modified. The stored programs that starts the computer and perform diagnostics are available in ROM. ROM stores critical programs such as a program that boots the computer. Once the data has been written on ROM chip, it cannot be modified or removed and can only be read. ROM retains its content even when the computer is turned off. ஸோ ரோம் இஸ் கால்ட் as a நான் volatile மெமரி. ஸோ ரோமில் என்ன சொல்லியிருக்காங்க? ரோம்னா நான் volatile மெமரி. இந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணது பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதில் என்ன பண்ண முடியாது? அதை மாடிஃபை பண்ணவோ இல்லை டெலிட் பண்ணவோ நம்மளால் என்ன பண்ண முடியாது? டெலிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது ப்ரீ ரெக்கார்டட், ஸோ தட் கேன் நாட் பி மாடிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் ரோம் வந்து 3 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி PROM, EPROM
அண்ட் EEPROM. ஓகேவா? ஸோ இது 3 தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, ஃபஸ்ட் ஒன் இஸ் a programmable read only memory, and then electrically programmable read only memory, erasable. So electrically and erasable. So first one is a programmable read only memory. Programmable read only memory is also a non-volatile memory. இப்போ நம்ம சிடி எல்லாம் பார்த்துருக்கோம்லப்பா, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ சிடி, டிவிடி இதெல்லாம் பார்த்தோம். சிடியில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சிவிடிலேயே நிறையா சிடிஸ் இருக்குது, யூஸ் அண்ட் த்ரோ இருக்குது, ரீரைட்டபிள் சிடிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ சிடின்னு பார்த்துட்டோம் என்ன பண்ணுவோம், பெர்மனன்ட் சிடி இருக்கும். மீன் என்னென்னா அது வந்து ரீரைட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் என்ன பண்ண, டெலிட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா? அதான் அவங்க சொல்கிறாங்க. Programmable read-only memory is also non-volatile memory on which data can be written only once. இது வந்து என்னது, யூஸ் அண்ட் த்ரோ சிடி மாதிரி. Only once. Once a program has been written on the PROM, it remains therefore unlike the main memory. PROMs retains their content even when the computer is turned off. என்ன பண்ண முடியும், நான் இந்த மெமரியில் சேவ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற சிடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகாது, ஸ்டோர் இந்த டெலிட் ஆகாது. மேபி அந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடவே, சிஸ்டம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த PROM differs from ROM. PROM is manufactured in a blank memory whereas ROM is programmed during the manufacturing process. இது வந்து எம்டியாக இருக்கும், அதில் நான் என்ன பண்ணுவேன், நியூவாக ஒரு ப்ரோக்ராம் இன்சர்ட் பண்ணுவேன். பட் இந்த ரோம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணினதை நான் ப்ராசஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ரோம். ஏன்னா PROM அப்படின்னா பிளாங்க் மெமரி, நான் வந்து புதுசாக நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் டேட்டாஸை. பட் ரோம் பொறுத்த வரைக்கும் அது ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். PROM programmer or a PROM burner is used to return data in a PROM chip. The process of programming PROM is called a burning the PROM. ஸோ இதில் நமக்கு மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஒன்லி ஒன்ஸ் கேன் பி ரிட்டன். இது மெயின் ப்ரோக்ராம். அது இல்லாமல் 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ செகண்ட் இஸ் EPROM, erasable programmable read-only memory. Erasable programmable read-only memory is a special type of memory which serve a PROM, but the content can be erased during using ultraviolet rays. எரேசபிள் நேம்லேயே வந்துருக்கு, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ப்ரோக்ராம் எழுதுனதை நான் எரேஸ் பண்ணிக்க முடியும், என்ன அப்படின்னா அல்ட்ராவயலட் ரேஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த அல்ட்ராவயலட் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு 1 வேர்டே கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்பாங்க. PROMல எந்த டைப் ஆஃப் ரேஸ் வந்து யூஸ் பண்ணாங்க எரேஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்பாங்க. ஸோ இது 2 மார்க், ஆல்சோ 5 மார்க்கும் கூட. ஸோ EPROM retain the content until they exposed to ultraviolet light. The ultraviolet light clears its content, making it possible to reprogram the memory. On EPROM differs from PROM. PROM can be written only once and it cannot be erased. But EPROM are used widely in personal computers because they enable the manufacturers to change the content on the PROM to replace with the updated versions or erase the contents before the computer is delivered. மேக்ஸிமம் நம்ம PROM தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறாங்க கம்ப்யூட்டரில். ஏன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு மெமரி வந்து எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மேக்ஸிமம் நம்ம சிஸ்டமில் PROM அதான் யூஸ் பண்ணுவோம், EPROM தான் யூஸ் பண்ணுவோம், PROM காட்டிலும். ஓகேவா? ஸோ தேர்ட் இஸ் எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் a special type of memory that can be erased by exposing electrical charge. அங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், அல்ட்ராவயலட். இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணி நம்ம அந்த மெமரி அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணுவோம். லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் PROM அண்ட் EPROM retain the content even when the power is turned off. இந்த என்ன பண்ணுது, இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த இந்த ப்ரோக்ராம் இந்த பவர் ஆஃப் பண்ணால் கூடவே என்ன பண்ணியும் அந்த டேட்டாஸ் வந்து போகாது. Comparing with all other types of PROM, EPROM is slower in performance. என்ன பண்ணுவோம், இந்த எல்லாத்தையும் காட்டிலும் எலக்ட்ரிக்கல் EPROM என்னன்னா ரொம்ப ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. PROM
PROM பார்த்தோம். இது வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் ரைட் பண்ண முடியும், எரேஸ் பண்ண முடியாது. வேறு EPROM அப்படிங்கிறது எரேஸ் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணி அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நான் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுவோம், பிசியில் நம்ம இந்த EPROM தான் நம்ம போடுவோம், இன்சர்ட் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் EEPROM. ஸோ EEPROமையும் நான் எரேஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணணும்னா ரோமை காட்டிலும் இது வந்து ரொம்ப ஸ்லோவர் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேட்சி அப்படின்னா டெம்பரவரி மெமரி. கேட்சி மெமரி இஸ் a very high speed and expensive memory which is used to speed up the memory retrieval process. ஸோ கேட்சி மெமரி என்ன பண்ணுவோம், நம்ம டக்குன்னு மெமரியில் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது CPU என்ன பண்ணணும்னா மெமரிக்கு நேராக போய் கேட்காது இன்ஃபர்மேஷனை. என்ன பண்ணுவோன்னா இந்த கேட்சிக்கு தான் போய் டேட்டாஸ் வந்து வாங்கிக்கும். ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்கணும், என்னோடய ப்ராசஸை வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்கு இந்த கேட்சி மெமரியில் தான் போய் டேட்டாஸை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கும். யார்? அந்த CPU. ஓகேவா? Due to its high cost, the CPU comes with a smaller size of cache memory. ஸோ கேட்சி மெமரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணிக்கிறதுனால இந்த கேட்சி மெமரியோட காஸ்ட் வந்து என்ன ஆகும்னா ஹையாக இருக்குது. ஸோ என்ன ஹை காஸ்ட்டுங்கிறதுனால சைஸ் வந்து மெமரியோட சைஸ் வந்து என்ன ஆகும், ரொம்ப ஸ்மால் சைஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் வித் த சைஸ் ஆஃப் த மெயின் மெமரி காட்டிலும் ஸ்மாலாக இருக்குது கேட்சி மெமரி பிகாஸ் ஆஃப் த காஸ்ட். ஸோ காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், மெமரியோட சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். வித்தவுட் கேட்சி மெமரி எவ்ரி டைம் த CPU ரெக்வெஸ்ட் த டேட்டா இட் ஹேஸ் டு பி ஃபெச்டு ஃப்ரம் த மெயின் மெமரி விச் வில் கன்சியூம் மோர் டைம். ஸோ கேட்சி மெமரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்குது, நான் கேட்சி மெமரி போடலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த ஒவ்வொரு தடவையும் ப்ராசஸ் நடக்கும்போது CPU போய் டேரெக்டாக மெயின் மெமரிக்கு போயிட்டு வரதுனால என்னோடய ப்ராசஸ் வந்து என்ன ஆகணும், ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு கேட்சி மெமரி போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும். ஓகேவா? த ஐடியா ஆஃப் இன்ட்ரடியூசிங் எ கேட்சி இட் இஸ் that extremely fast memory would store the data in the frequently accessed if it is possible. The data is closer to it. That helps to achieve the faster response where the response time, அதாவது access time தான், ஒரு ப்ராசஸ் முடிகிறது தான் ரெஸ்பான்ஸ் டைம் சொல்கிறாங்க இல்லையா, refers how quickly the memory can respond to the read and write request. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப காஸ்ட்டு நம்ம குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேட்ச் மெமரி போடலை அப்படின்னா என்னோடய ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகிட்டு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப அதிகம் எடுத்துக்கும் அப்படி சொல்லுவாங்க. பாருங்கள் கீழே பாருங்கள் அந்த மெமரி டயக்ராம் கொடுத்துருக்கோங்க. CPU, கேட்சி அண்ட் மெயின் மெமரியில் தான் இப்போ எல்லாமே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கேட்சிலையும் இருக்கும். ஸோ கேட்சி இஸ் ஃபாஸ்டர் மெமரி. ஸோ என்ன பண்ணும், CPU டேரெக்டாக மெயின் மெமரிக்கு போகாமல் கேட்சியில் போய் எடுத்துகிட்டு என் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். ஸோ இதுதான் கேட்சி மெமரி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் படித்தோம், அண்ட் தென் மைக்ரோ மெமரி டிவைஸ் படித்தோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கிளாஸில் முடித்தோம். ஸோ மெமரி டிவைஸில் ரோம் பார்த்தோம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இட்ஸ் அ வாலடைல் மெமரி. இது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் மெமரி தான். ஓகேவா? ஸோ இப்போ இன்கேஸ் வந்து பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட மெமரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் வந்து என்ன ஆகும், டெலிட் ஆகிடும். ரோம் இஸ் அ பெர்மனன்ட் மெமரி. ஸோ இந்த ரோம் தான் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்கோம். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, EPROM, erasable programmable read only memory, and EEPROM, electrically erasable programmable read only memory. And then last one is a catchy memory. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்றைக்கி கிளாஸில் படிச்சிருக்கோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.